வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா சார் வந்து ஒரு மேகசினுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குட் பேட் அக்லி, விடாமுயற்சி 2 படத்தோட ஷூட்டிங்கும் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. குட் பேட் அக்லி ஷூட்டிங்கை பொறுத்தளவுக்கு டிசம்பருக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு சர்ஜரி இருக்குது. அந்த சர்ஜரி முடிச்சுட்டு 4 months வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாராமா. எப்படி பார்த்தாலும் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதத்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சந்திரா சார் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு ஒரு மேகசினுக்கு. இப்போ ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே குட் பேட் அக்லி படத்தை முடிச்சுட்டு 1 வருஷம் வந்து ரெஸ்ட் எடுக்க போறாரு. 1 வருஷத்துக்கு படமே கிடையாது. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஆக போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். சில மூவி ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்து ஷேர் பண்ணி விடுறதுன்னு தெரியாமல் நிறைய ரூமர்ஸான நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுறாங்க. பட் இப்போ கிடைச்ச ஒரு தகவல் தான் ஒரு உண்மையான விஷயம். சுரேஷ் சந்திரா சார் சொல்லிட்டாரு 4 months கேப்புக்கு அப்புறமா மே மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அடுத்த படத்து ஏகே 64 அப்புறமா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே 24 hours வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காரு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படத்துலையும் நடிச்சிருக்காரு. இந்த 2 படத்தையும் முடிச்சா தான் அவர் சர்ஜரியும் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகணும், தீபாவளிக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணம்னு சொல்லலாம். பட் இதில் ஃபேன்ஸுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ட்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. இதில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ ட்ராக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம சுரேஷ் சந்திரா சார் வந்து குட் பேட் அக்லி படத்தை முடிச்சு நம்ம ஏகே 4 months வந்து ரெஸ்ட்டில் இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.